குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஒர்க் டைம்ல பயங்கர இந்த படம் ரொம்ப சீரியஸா தான் போச்சு. எனக்கு தெரியல, நான் மத்த படம் ஒர்க் பண்ணல, அதனால எனக்கு தெரியாது. நானும் கேள்வி மட்டும் போட்டிருக்கிறேன் ரொம்ப ஜாலியா இருக்கும்னு. பட் இந்த செட் வந்து கொஞ்சம் ரொம்ப சீரியஸா இல்ல, அந்த ஏன்னா கொஞ்சம் லைட்டா இன்டென்ஸான கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தி இருந்துச்சு இந்த படங்கள். நீங்க அஜித்தோட இன்ட்ரோடியூஸ் ஆனாலும் விஜயோட அதிகமா படம் பண்ணிருக்கீங்க. ரெண்டு பேரோட கம்பேரிசன் என்ன சொல்றீங்க சார்? ரெண்டு பேரும் எப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இது எப்படி ஒரு ட்ரெய்லரா கட் பண்ணி போடுவீங்க தானே தெரியும் எனக்கு. அடுத்த வாரிசுன்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப முடக்கிற மாதிரி நினைச்சாங்க எல்லாரும். நீங்க வந்து உங்களுக்கு என்னங்க எஸ்பிபி பையன், உங்களுக்கு என்ன கங்கேமரன் பையன், உங்க பெரியப்பா இளையராஜா அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். பட் நாங்க எங்களுக்கு தெரியும் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சினிமா துறையில இன்னும் நீந்திக்கிட்டு இருக்கோம்னு. எங்களுக்கு ஒன்றும் டைரக்டா கொண்டு போய் ஸ்விமிங் பூல் எல்லாம் உள்ள எங்களையும் கடல்ல தான் தூக்கி போட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம். பிரபலங்களோட பசங்கனாலே ஒரு பேர்டன் பின்னாடியே வந்துட்டே இருக்கும், ஒரு வெயிட் இருக்கும். அதாவது அவருடைய சன்ன்றதால அதை எதை பண்ணாலும் அவரோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அவரோட சனுக்கு அப்பா அளவுக்கு அந்த சன் இல்லை அப்படிம்பாங்க. அது உங்களுக்கு இருந்திருக்கா அந்த பேர்டன்? இது எல்லா துறையிலும் இருக்குதானே? ஆமா, எல்லா துறையிலும் இல்லை, நமக்கு மட்டும் இல்லை. ஏன்னா என் கூட படித்த பசங்களாம் இருக்காங்க, அவங்க அப்பா போலீஸு பட் பையன் போலீஸ் இல்லை, அப்பா மாதிரி போலீஸ் ஆகலையான்னு கேட்பாங்க, அப்பா மாதிரி டாக்டர் ஆகலையான்னு கேட்பாங்க. ஆனால் நீங்கள் பாடி இருக்கீங்க, அவங்க அந்த மாதிரி பண்ணிடல, ஆனால் நீங்கள் பாடி இருக்கீங்க. இல்லை, அதே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்க கிட்ட என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, அது தப்பு இல்லை அவங்க கேட்கறது இல்லை, பட் அது மாதிரி வரணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஆக்சுவலாக அதாவது அவங்களோட குவாலிட்டி சொன்னா நம்ம எடுத்துக்கலாமே தவிர அவங்கள மாதிரி நம்ம பாடணும்னு நினைக்கிறது வந்து முடியாது, கஷ்டம். ஏன்னா அந்த சாதனைகளே வேற. பாலு அங்கிளோ, தாஸ் அங்கிளோ, இல்லை அப்பாவோ, இளையராஜா அங்கிளோ எல்லாமே அந்த சாதனை வந்து முறியடிக்க முடியாத சாதனைகள். அது ஒண்ணுமே பண்ண முடியாது, அதை டச்சே பண்ண முடியாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், இப்போ ராஜா சார் மியூசிக்கை பத்தி பேசும்போது நான் விடிய உட்காந்து பேசுவேன். நான் சொல்லுவேன், அவர் வந்து ஒரு லைப்ரரி மாதிரி. இவங்க எல்லாருமே லைப்ரரி தான். நம்ம போறோம், உள்ள போய் ஒரு புக் எடுக்கிறோம், படிக்கிறோம், திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துடுவோம், அவ்வளவுதான் பண்ண முடியும் தவிர நம்ம ஒரு லைப்ரரியெல்லாம் ஆக முடியாது. ஏன்னா அவங்க வந்து அது சாதிச்சு அதை ஒரு படைப்பை வந்து படைச்சிட்டு போயிட்டாங்க எல்லாருமே. இப்போ அப்பா வந்து நீங்களும் பாடுவீங்க, உங்க சிஸ்டரும் பாடுவாங்க. அப்பா அவங்க ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் இந்த ஃபீல்ட்ல நல்லா வரணும்னு ஆசைப்பட்டாங்களா? ஸ்டார்டிங் நான் மட்டும் தானே பாடிட்டு இருந்தேன். அவங்க என்னோட ரெண்டு தங்கச்சிங்க, இன்னொருத்தி இருக்கா மலேசியால இருக்கா, எனக்கு அப்புறம் உள்ளவ, கடைசி தான் பிரசாந்த் பாடுறது. நாங்க 3 பேருமே வந்து இந்த சங்கீதம், தங்கச்சிங்க எல்லாமே முறைப்படி சங்கீதம் கத்துக்கிட்டாங்க, நானும் மிருதம் கத்துக்கிட்டேன். எல்லாரும் மியூசிக்ல எல்லாருமே ஈக்குவலா தான் கொண்டு வந்தாங்க. பட் இந்த சிங்கிங்ல வந்து கொஞ்சம் அதிகமா ஆர்வம் காட்டினது நானுன்றதுனால இந்த பாட்டு பாடுறதுக்கு இந்த கச்சேரிலாம் போக ஆரம்பிச்சதுனால கச்சேரிலாம் போவேன். அதுக்கப்புறம் தான் தங்கச்சிங்களாம் அந்த கச்சேரியில பாடுறதுலாம். ஸோ பட் அந்த ஈக்குவாலிட்டி இருந்துச்சு அவர்கிட்ட. நீ வந்து இது பண்ணு, நீ வந்து இப்படி இரு அப்படிலாம் எதுவுமே சொல்ல, எல்லாரையுமே இஷ்டத்துக்கு தன்னோட பிள்ளைங்க இல்லாமல் வெளியிலேருந்து பாடுற பிள்ளைங்களையும் என்கரேஜ் பண்ணி. நீங்கள் வந்து எந்த மேடை நிகழ்ச்சியில் பாடுற அந்த பீரியடில் உள்ள சிங்கர்ஸ் நீங்கள் போய் யாராவது கேட்டிங்கன்னா, வாசு சார் உங்களோட நீங்கள் அவரோட நிகழ்ச்சியில் போயிருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டு பாருங்க. சார் மாதிரி இருக்காது அப்படி என்னங்க, அவர் இது வந்து சூப்பராக என்கரேஜ் பண்ணுவார் எங்களெல்லாம். அந்த மாதிரி அது பாலுங்களும் பண்ணுவார். அவரும் அப்படிதான் என்கரேஜ் பண்றது அவங்களோட அந்த காலகட்டத்தில் உள்ளவங்களுக்கு வந்து அப்படி ஒரு மனசு. அது என்ன அப்படி நல்லா பாடுறானே அப்படி நினைக்கவே இல்லை யாருமே. இப்போ நீங்க நிறைய கச்சேரிகள்லாம் பண்றீங்க, அந்த காப்பிரைட் இஷ்யூ பத்தி அப்பாவுக்கு அந்த காப்பிரைட் பணங்கள்லாம் வந்துட்டு இருக்கா? இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அவர் ராயல்ட்டி கூட ஒண்ணுமே தெரியாது. நீங்க வந்து இங்க பிஸியா இருந்தீங்க சார், நடிகரா இருந்தீங்க, தொகுப்பாளராக இருந்தீங்க, பாடகராக இருந்தீங்க, திடீர்னு எல்லாத்தையும் விட்டு நியூசிலாண்டுக்கு ஏன் போனீங்க? நான் ஆக்சுவலா டைரக்டா நியூசிலாந்து போல. ஆக்சுவலா நான் வந்து சிங்கப்பூர்ல வந்து என்னுடைய ஒரு டெலிவிஷன் கம்பெனி இருக்கு, ப்ரொடக்ஷன், ரம்புட்டான் மீடியா ஒர்க்ஸ்னு. ஸோ அப்பா 2011 இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் போனேன். என்னன்னா இங்க இருக்கும்போது அந்த அப்பாவோட நினைவு சொல்லிட்டு எல்லாரும் என்ன சார் அப்பா 1 மாசம் 2 மாசம் கழிச்சு அதுக்கப்புறமும் கூட சும்மா அதை பத்தியே பேசும்போது ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுச்சு. திருப்பியும் என்னடா இதே திருப்பி பேசுறாங்களேன்னு இருந்துச்சு. நம்ம அதை வந்து கொஞ்சம் ஓகே மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கும் போது கரெக்டாக யாராவது ஞாபகப்படுத்திட்டே இருந்தாங்களே, அப்போதான் மூவ் பண்ணேன். நான் வந்து ஃபேமிலியோட அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷம் நாங்கள் அங்கே டிவி ப்ரொடக்ஷன் பண்ணிருந்தோம். ஃபுல்லாக நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிருந்தோம். இப்போ 2017 தான் நியூசிலாந்து போனோம். ஒய்ஃப் வந்து ஆக்சுவலா அவங்க டாக்டரேட் பண்றதுக்காக அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு. நியூசிலாந்து சார்
நியூசிலாந்து இஸ் பியூட்டிஃபுல் கண்ட்ரி. எப்படி சொல்லலாம்னா அங்கே வந்து ஒரு ஒரு வார்ம் வெல்கம் பண்ணுற ஒரு ஊர். யாரும் இந்த இந்த என்ன சொல்கிறது இதெல்லாம் பார்க்கவே முடியாது. எல்லோரும் நார்மலாக இருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா ஒரு 10 பேராச்சும் காலையில் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லுவாங்க. இங்கே ஒரு குட் மார்னிங்லாம் நம்ம கேட்கவே கஷ்டமாக இருக்கும். ஆஃபீஸில் இருக்கவும் சொல்ல முடியும். பட் நீங்கள் அங்கே வெளியில் வந்தாலே, நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே வரும்போதே மார்னிங் அப்படின்னு ஒருத்தன் வந்து கிரீட் பண்ணிட்டு தான் போவான். அவன் யாருன்னே தெரியாது. அதாவது அந்த ஒரு கல்ச்சர் வந்து அங்கே ரொம்ப இது. ஏன்னா உங்களுக்கு வந்து 4 மணிக்கு மேலே ஒரு கடையே இருக்காது. சாயங்காலம் 4 மணிக்கு மேலே யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. ஆஃபீஸு எந்த கடை எதுவுமே இருக்குது. பெட்ரோல் பங்க் இருக்கும், அவ்வளோதான். பெட்ரோல் பங்க் இருக்கும், அவ்வளோதான். நைட்டு அதுக்கு மேலே எதுவுமே திறந்துருக்காது. 4 மணி, அதாவது காலையில் போனோன்னா 4 மணி 3:59க்குலாம் வந்து டோரை சாத்துவானுங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டில் தான் இருப்பாங்க. ஃபேமிலி சாப்பாடு அவங்களோட இதுவே அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கி ஆஃபீஸ் வரும்போது நீங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்கீங்கன்னா அந்த மேனேஜருக்கு இப்போ என்னாச்சு, இல்லை பிள்ளை உடம்பு சரியில்லை, கிளம்பு போ, வீட்டுக்கு போனி, நான் பார்த்துக்கேன் அப்படின்வாங்க. இங்கே அப்படிலாம் நம்ம எங்கேயுமே அந்த மாதிரி யோசிக்க முடியாது. அந்த மாதிரி அந்த ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பட் என்ன காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் ஹையாக தெரியும். ஏன்னா வரைபடத்தில் கீழே இருக்குல்ல உங்களுக்கு, அங்கேருந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுறதோ கார்கோ போடுறதோ வந்து சேரதுக்குள்ளார விலை ஏறி போயிடும். இப்போ இங்கேருந்து உங்களுக்கு நல்ல டீம் இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த வாரிசுகளோட ரொம்ப நெருக்கமாக இருந்தீங்க. இளையராஜா சாருடைய சன், எஸ்பிபி சாரோட சன், கங்கை அமரன், எல்லாரும் ரொம்ப நெருக்கமாக இருந்தீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் மிஸ் பண்ணலையா சார்? இல்லை, நாங்கள் வந்து எங்களோட வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குது, அதெல்லாம் பேசிகிட்டே தான் இருப்போம். நான் இடையில கூட என்னோட யூடியூப்லலாம் வீடியோ போட்டேன். நான் சரண் வெங்கட்பிரபுலாம் பேசுறது அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்போம். இந்த கோவிட்க்கு அப்புறம் திருப்பி நான் நிகழ்ச்சிகள்லாம் பாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் சரண்லாம் இப்போ ராஜா சார் குரூப்பில் ஷோஸ்லாம் பண்ணோம். ஸோ அதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. அதனால எந்த பாதிப்பும் வராது. உங்க குரூப் ஒரு மாதிரி ஒரு கலாட்டாவான குரூப் ஆச்சு இல்லையா, ஒரு பார்ட்டிங் குரூப். அதாவது இப்ப இந்த அளவுக்கு சரி, ஓகே, இல்ல இப்ப இருந்த அளவுக்கு ரொம்ப மோசமா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அதே சொல்றீங்க, ஒரு மாதிரி சொல்லுங்க. இல்ல ஒரு மாதிரி ஜாலியா இருந்தீங்க. இல்லங்க, எங்களுக்கு வந்து என்னன்னா அடுத்த வாரிசுன்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப முடக்கிற மாதிரி நினைச்சாங்க எல்லாரும். நீங்க வந்து உங்களுக்கு என்னங்க எஸ்பிபி பையன், உங்களுக்கு என்ன கங்கை அமரன் பையன், உங்க பெரியப்பா இளையராஜா அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். பட் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சினிமா துறையில் இன்னும் நீந்திக்கிட்டு இருக்கோன்னு. எங்களுக்கு ஒன்றும் டைரெக்டாக கொண்டு போய் ஸ்விம்மிங் பூல்லாம் உள்ள எங்களையும் கடலில் தான் தூக்கி போட்டாங்க. ஸோ நாங்களும் நீந்திக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் எப்படியாவது எங்கேயாவது ஒரு இடத்துல வரணும் அப்படின்றது தான் எங்களோட இதுவும். அது ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா, இவங்க இன்னாரோட பையன், இன்னார், அப்போ இவங்களுக்குலாம் வாய்ப்பு சும்மா அப்படியே கதவு திறந்து வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க. அதெல்லாம் கிடையாது. நாங்களும் ஃபோட்டோ கொடுத்தேன், நானும் ஃபோட்டோ கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு பூவெல்லாம் 3 மாதம் படம் கிடச்சிச்சு. சரிங்களா? எனக்கு வந்து டைரெக்டாக யாரும் ரெக்கமெண்ட்லாம் பண்ணல. அப்பா ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டார். அவர் பாடுறாரு, நடிக்கிறாரு, ஏதோ அப்படின்னுவாரே தவிர நீங்கள் எதாவது பாருங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டார். என்ன சொல்லுவாருன்னா, அப்படி சொல்லிட்டேன்னா, நான் அப்படி கை காட்டி விட்டுட்டேன்னா உனக்கு வந்து அதோட வேல்யூ தெரியாது. இப்போ நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் என்னால் எனக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கு, எல்லாரும் என்னை பார்க்குறாங்கன்னா அப்போ நான் கஷ்டப்பட்டு வந்தேன்னா அது நான் யோசிச்சுட்டே இருக்கேன். நான் இப்படி ரொம்ப நேரம் ஆகாது, இப்படி ஒரு கையை காட்டி விட்டு நீங்கள் சார் படம் பண்ணி விட்டுருங்க பையனுக்கு அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் அது சொல்லிட்டேன்னா அந்த கிடைச்ச வாய்ப்பு வந்து எங்கள் அப்பா கொடுத்தாரு, கிடச்சிச்சு. அப்படி தான் இருப்பே தவிர இது நானாக வாங்குறதுன்னு உனக்கு வராது. நீங்கள் அஜித்தோட இன்ட்ரோடியூஸ் ஆனாலும் விஜய் தான் அதிகமாக படம் பண்ணியிருக்கீங்க. 2 பேரோட கம்பேரிசன் என்ன சொல்லுவீங்க சார்? 2 பேரும் எப்படி, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி அவங்க 2 பேரும்? இது எப்படியும் ஒரு ட்ரெய்லராக கட் பண்ணி போடுவீங்க தானே, தெரியும் எனக்கு. இல்லை கம்பேரிசன்லாம் ஒன்றும் இல்லைங்க. 2 பேர் 2 விதம் தான் ஆக்சுவலாக. அதாவது எப்பவுமே 2 பேர் உங்களுக்கு தொடர்ந்து பல ஜெனரேஷனாக 2 தான் வந்துட்டு இருக்கு. ஆமாம், எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய். நீங்கள் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் வித்தியாசம்னு நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது. இவர் வேற மாதிரி நடிகர், அவர் வேற மாதிரி நடிகர். நீங்கள் நார்மல் சமுதாய இதுபடி நீங்கள் வந்து அவங்களோட ஹியூமனிடேரியன் கவுன்சிலில் பார்த்தாலும் தலைவர் வேறு மாதிரி. இன்சிடென்ட் சொல்லணுன்னா, ஒரு படப்பிடிக்கும் போது நான் போய் நானும் ஒய்ஃபும் நின்று அப்படியே எட்டி பார்த்துட்டே இருக்கோம். திடீர்னு வரார் தலைவர் வந்து, கண்ணா நல்லா இருக்கியா, எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு நின்றுக்கிட்டே சாக்ஸ் போடுறாரு, நின்றுக்கிட்டே ஷூ போடுறாரு, ஷார்ட் போய்ட்டு வந்தேன் அப்படின்ட்டு போகிறாரு. இது மற்ற ஹீரோஸ் கிட்ட நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரிலாம் டக்குன்னு யாரும் பேசி விட்டு வந்துடும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அந்த மாதிரி யார். ஆனால் மற்ற நிறைய ஹீரோஸை நம்ம வந்து இப்படி கம்பேர்லாம் பண்ண முடியாது. அது அவ்வளோதான். அந்த மாதிரி விஜயும் சரி அஜித்தும் சரி 2 டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ். அஜித்லாம் வந்து நான் ஒரு படம் தான் நினச்சேன்.
பட் அதுக்கப்புறம் சில சமயங்களில் போய் படப்பிடிப்புகளில் போய் சும்மா ஃப்ரெண்ட்லியாக போய் ஹலோ எப்படி இருக்கீங்க ப்ரோ அப்படின்லாம் பார்க்க போனால் வந்து நான் காரில் ஏறுற வரைக்கும் வந்து நிற்பார் வெளியில். ஆனால் கார் வெளியே கிளம்புற வரைக்கும் ஓகே பாஸ் அப்படி சொல்லிட்டு போவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதே மாதிரி விஜய் அப்படிதான். நீங்க இந்த படம் கோட் பண்ணிட்டு இருக்கீங்க. கோட்ல பண்ணும்போதெல்லாம் ரொம்ப ஜாலியா ரொம்ப க்ளோஸ் ஆகும். அதை பத்தி கேட்கணும். உங்க நீண்ட நாள் நண்பர் வெங்கட் ப்ரூவோட பண்றீங்க. சோ கலாட்டாக்கு பஞ்சம் இருக்காது இல்லையா கோட் ஷூட்டிங்? இல்ல ஒர்க் டைம்ல பயங்கர ஒரு மாதிரி ஜாலியா. இந்த படம் ரொம்ப சீரியஸா தான் போச்சு. எனக்கு தெரியல, நான் மத்த படம் ஒர்க் பண்ணல, அதனால எனக்கு தெரியாது. நானும் கேள்வி மட்டும் பட்டிருக்கிறேன் ரொம்ப ஜாலியா இருக்கும்னு. பட் இந்த செட் வந்து கொஞ்சம் ரொம்ப சீரியஸா இல்ல. அந்த ஏன்னா கொஞ்சம் லைட்டா இன்டென்ஸான கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தி இருந்துச்சு இந்த படத்துக்கு. ஸோ அதனால நான் அதாவது மற்ற சீக்வன்ஸ் எனக்கு தெரியாது. நான் இருந்த சீன் வரைக்கும் சீன்ஸ் எல்லாம் இப்போ எடுத்தது பாட்டு இதெல்லாம் ஷூட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல வந்து கொஞ்சம் எல்லாருமே ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்ணும். ஏன்னா நிறைய ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. உங்களுக்கு நல்ல கேரக்டர் அதுல. பிரசாந்த் கூட உங்களுக்கு சீன்ஸ் இருக்கா? ஏன்னா அவர் அந்த கால சூப்பர் ஸ்டார். அவரோட இன்னும் எனக்கு ஒன்றும் சீன் வரல. தொடர்ந்து இங்கே இருந்து நிறைய படங்கள் பண்றது ஐடியா இருக்கா சார் கோட்டுக்கு அப்புறம்? அதுதான் பிளான். ஏன்னா இப்போ பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க. பெரிய பையன் வந்து அவர் பேர் விசாஷன், இப்போதான் கிராஜுவேட் பண்ணார். அவர் டபுள் மேஜர் படிச்சிருக்காரு. ஸோ இப்போதான் கிராஜுவேஷன் முடிஞ்சு பிஎஸ்சி பயாலஜியும் என்வாயர்மெண்டல் சயின்ஸ். ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு கிரீன் ரொம்ப நேச்சர் நியூசிலாண்டுனால அவர் சயின்டிஸ்ட் ஆகணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால இந்த ரிசர்ச் வாட்டர் ப்ராஜெக்ட் அது இதுன்னு ஃபுல்லாக சயின்டிஸ்டாக மாறிட்டார் அவர். ஸோ அங்கே ஒரு அப்துல் கலாம் மாதிரி ராமர் பிள்ளை அந்த ரேஞ்சில் ஏதோ நேச்சுரலாக ஏதோ செய்யணும்னு இருக்காரு, செய்யுங்க அப்படின்னு. அப்புறம் ரெண்டாவது பையன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். அவர் வந்து கமர்ஷியல் ஐடி, எங்கே வேணாலும் பொழிச்சிடலாம். ஏன்னா அவங்களுக்கு ஓப்பன் டோர்ஸ் தானே, எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம். அது இந்த ஜெனரேஷன்ல குறுக்கு வழி மாதிரி ஈஸி, எங்க வேணாலும் அவன் போக முடியும். பட் அவன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்றது தான் அவனோட ஆசை. அது என்னவோ ஸ்பெசிஃபிக்கா ஏதோ ஒரு செக்டர் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ நம்ம இந்த இன்வாய்ஸஸ்லாம் பண்றாங்களே, ஸோ அந்த மாதிரி அதுல ஏதோ ஒரு கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா ஏதோ திங்க் பண்ணி ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு குரூப். ஸோ அது ஒரு குரூப் போயிட்டு இருக்கு. சின்னவர் வந்து 11 வயசு. பெரிய ரெண்டாவது பையன் பேர் கிஷன், ரெண்டாவது வந்து தர்ஷன். அதான் என்னோட பச்சையே போட்டிருப்பேன். இல்ல சாஷன், கிஷன், தர்ஷன் 3 பேரோட பேர் இருக்கும். பச்சையே போட்டிருப்பேன். அப்பா மாதிரி நீங்களும் பாசமான அப்பாவா இருக்கீங்க. நான் ரொம்ப க்ளோஸ். அதாவது க்ளோஸ்னா எப்படின்னா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. நாங்களாம் அவனுங்களும் என்ன வந்து அது அப்பான்ற கூப்பிடுறத தவிர ப்ரோன்னு தான் கூப்பிடுவானுங்க. அதான் சார் சொல்லுவாங்க. ஒண்ணு ஐயோ அப்பா வீட்டுல இருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க பசங்க. இல்லாட்டி ஐயா வீட்டுல அப்பா இருக்கு. அந்த ஐயோ ஐயா அந்த ரெண்டு. நீங்க ஐயா நீங்க ரீசெண்டா இளையராஜா சார் மீட் பண்ணீங்களா? ஒரு போட்டோ கூட போட்டீங்க ஃபேமிலியோட. அது நியூசிலாந்து வந்திருந்தாங்க அப்போ ஒரு நிகழ்ச்சிக்காக. சரி சரி. அப்போ அங்க அந்த பழைய கோவங்கள்லாம் போச்சா? அப்போ இல்ல இப்பெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் இப்போ நான் நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிகழ்ச்சி பாடிட்டேன். பாடும்போதெல்லாம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லாரு, என்ன மலேசியா பையன் சிங்கப்பூர்ல இருந்தா ஆனா இப்ப நியூசிலாந்துல இருக்கான் அப்படின்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதெல்லாம் இருக்கு. இப்போ திருப்பியும் ஆரம்பிக்கிறோம். இப்போ ஜூலைல இருந்து திருப்பியும் ஒரு நிகழ்ச்சி தான் ஃபுல்லா. யூரோப் எல்லாம் ட்ரிப். ஆக்சுவலா நான் இப்போ அமெரிக்கால ஷோ இந்த வர சண்டே. ஆனா எனக்கு இங்க சண்டே வேற மதுரையில வேற ப்ரோக்ராம் இருக்கனால நான் போல. மலேசியாவில் இன்னும் அப்பாவோட ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க இல்லையா? இங்க டிஎம்எஸ்க்கு அப்புறமா வந்து மலேசியா சாருக்கு தான் வந்து அதிகமான ஃபேன்ஸ். இங்க நம்ம கொண்டாடலன்னு நீங்க சொல்றீங்களே, அந்த வருத்தம் நான் அங்கேயே போய் சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு சமயத்துல ஒரு நிகழ்ச்சி நான் வந்து ஜட்ஜ் பண்ண மியூசிக் ப்ரோக்ராம், சிங்கிங் காம்படிஷன். அப்பவே சொன்னேன் இந்த நாட்டோட பேரை கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா அவரோட பேரோட சேர்த்து ஒரு இன்னொரு நாட்டுல போய் பிரபலம் படுத்தியிருக்காரு மலேசியா. அது வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி ஒரு நாட்டுக்கே பேர் வருது. மலேசியா வாசுதேவன்னு இத்தனை வருஷ காலமா இப்போ வரைக்கும் அது அந்த பேர் இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா இந்த ஊர்ல அவரை நீங்க வந்து சரியா கவனிச்சிக்கலன்னு சொல்லிட்டு வந்தேன். யாரையோ எவனையோ கூப்பிட்டு நீங்க வந்து அங்க டத்தோன்ற ஒரு பட்டம், டத்தோ பட்டம்லாம் கொடுக்குறீங்க. அவர் இருந்தப்ப அவர் கொடுத்துருக்கலாம், நீங்க ஏன் செய்யல? ரசிகர்கள் வேற, இவங்க வேற, அங்கேயே அரசியல் பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் இப்ப நீங்க பல கேரக்டர்கள் உங்களுக்கு, நீங்க வந்து பாடகர், நடிகர், யூடியூபர், இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் சார் உங்களுக்கு? எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்குங்க. அதே சமயத்துல மியூசிக் பண்ணணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 5 படம் மியூசிக் பண்ணிருக்கேன். என்னையில பாக்குறது வந்து கொஞ்சம் நடிக்கிறத பாக்குறாங்க, பாடுறத பாக்குறாங்க. ஸோ அது ரொம்ப ஆசைப்படுறாங்க. அண்ட் எனக்கும் வந்து பாடுறது நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். மியூசிக் வந்து பேஷன். அது எப்பவும் வீட்டுல உட்காந்து ஏதாவது கம்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
இதெல்லாம் போதாதுன்னு இந்த இதுல வர கலந்துக்கிட்டீங்க, பிக் பாஸ்ல வர கலந்துக்கிட்டீங்க. அது கலந்துக்க வச்சுட்டாங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு சார் பிக் பாஸ் அனுபவம்? அது அது சொல்லவே முடியாது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு அனுபவம் ஆக்சுவலா. ஏன்னா அதுல நமக்கு செட் கொஞ்சம் ஆகாது. அதுல கொஞ்சம் கமல் சார் கொஞ்சம் பார்ஷியாலிட்டி பாக்குற அதெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வந்துச்சு. நீங்க அந்த மாதிரி ஃபீல் இல்லைங்க, பண்ணீங்களா? அந்த நிகழ்ச்சியே ஒரு 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 குழப்பமான நிகழ்ச்சி தாங்க. நான் கிட்டத்தட்ட 6 வருஷம் அதை யூடியூப்ல நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஓ. 6 சீசன்ஸும் நான் பண்ணேன். அதில் வந்து அதே இடையில ஒரு 3வது 4வது சீசன் போது நான் போகணுன்னு கேட்டப்போ அவங்களுக்கு அப்போ என்ன நான் கேட்டப்போ முடியல. அப்போ இந்த முறை வந்து இப்போ போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் போகிறதுக்கே இஷ்டம் இல்லை. சரி வேணாம் வேணாம் அப்படின்னு. அப்புறம் வந்து சரி போயிடலாம் அப்படின்னு போயிட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டேன். கடைசி 3-4 நாள் முன்னாடிலாம் எனக்கு வந்து ஐயோ வேணாம், எதுக்கு உள்ளே போயிட்டு நம்ம வந்து திருப்பி ஏதாவது சண்டையை போட்டு யாவன் வரான்னு தெரியாது அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. சரி போயிட்டு ஒரு 2-3 வாரம் இருந்துட்டு வந்துருவோன்ற ஒரு அந்த இதில் தான் போனது. நான் ஃபுல்லாக இருந்தெல்லாம் இருக்க போகிறேன்ற ஒரு தாட்லேயே போல. ஸோ பட் அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். அதாவது சில பேர் வந்து இந்த மாதிரி தான் விளையாடணும்னு சொல்லி உள்ளே வந்திருக்காங்க. அந்த கேம் இப்படி தான் இந்த கேம் விளையாட போகிறேன்னு சொல்லி தான் வந்திருக்காங்க உள்ள. அந்த ஆட்களோட நம்மளால போட்டி போட முடியாது. வந்ததே சண்டை போடுறதுக்கு தான் ஒரு 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 கூட்டம் இருக்குன்னா அதுக்கிட்ட நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த கும்பலோட நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம போய் அங்கே போய் திருத்திட்டுலாம் இருக்க முடியாது. செய்யாத நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் இதுக்கு தானே வந்து ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாது. ஐயோ டெய்லி நாங்கள் எனக்கு தெரியும் காலையில் எந்திரிக்கும் போதே எவன்டா எந்திரிச்சு என்ன சண்டை வலிக்க போறான்னு தெரியலையேடான்னு இருக்கும். அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் உள்ள போறவங்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் வீக்கா இருக்கிறவங்களாம் உள்ள போனாங்கன்னா கஷ்டம். உள்ள ரொம்ப கஷ்டம். பவாச்சலத்துறை உள்ள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆமா, அவர் கொஞ்சம் அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. அவர் கொஞ்ச நேரம் அவராவே இல்லாம ஆக்கிட்டாங்க அவரை. ஆமா, மற்றவங்க சொல்லும் போது வேற இருந்துச்சு, ஆனா அவர் அங்க பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து நான் யூத்து, நீங்களாம் என்ன அப்படின்னு கொஞ்சம் அந்த மாதிரிலாம் பேசினோடனே மக்களுக்கே எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வந்துச்சு. அது வெளியே வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் கூட வந்துருச்சு. அந்த அழுத்தமா என்னன்னு தெரியல. ஆமா, அதுக்கப்புறம் பைபாஸ் பண்ணி இதுவா இருந்தாரு. அந்த அழுத்தங்கள் காரணமா என்னன்னு தெரியல. நிறைய உள்ள ஆக்சுவலா. கடைசி காலத்துல அப்பா ஓய்வா இருந்தார். நீங்க ஓய்வு இல்லை, அப்ப கூட ஆக்டிவா தான் இருந்தீங்க. அந்த காலகட்டத்தில் அப்பா அடிக்கடி கேட்ட பாடல்கள் யாருடையது சார்? அவரோடதா இல்ல டிஎம்எஸ் சாரோடதா? அப்படி சொன்னீங்கன்னா அவர் பக்தி பாடல் தான் கேட்டு இருந்தார் ஃபுல்லா. அவர் வந்து எப்பவுமே அவர் பக்தி பாடல்கள், நீங்க வந்து சினிமா பாடல்கள் மட்டுமே பேசிட்டு இருக்கோம். பட் அவரோட பக்தி பாடல்கள் வந்து ரொம்ப பிரபலமான பாடல்கள்லாம் இருக்கு ஆக்சுவலா. அவரோட மூகாம்பிகை பாடல் இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப வேற மாதிரி இருக்கும். அவரே வேற மாதிரி இருப்பாரு. இந்த பக்தி பாடல்கள் வந்து அவர் கம்போஸ் பண்ணி அவரே தான் பாடுவாரு. அந்த பாடல்கள் பதிவு செய்யும் போது நீங்க பாத்தீங்கன்னா அவர் வேற மாதிரி இருக்கும். பயணங்கள் அப்பெல்லாம் அப்பா பாட்டு கேட்பாரு. இளையராஜா சார் ரொம்ப அமைதியா போவார். பயணங்கள்ல பாட்டு கேட்கிற பழக்கம்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லை. அமைதியா நல்லா சூப்பரா சாப்பிட்டு தூங்குவார். அவருக்கு அது ரொம்ப அப்படிதான். அந்த டிராவலிங்ல பாட்டு கேட்கறதுலாம் நம்ம ஜெனரேஷன். அதுதான் டிராவலிங்ல பாட்டு கேட்கறதுலாம். அப்பா நல்ல ராஜா சார் பாட்டு போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக கேட்டு போகிறது வந்து நம்ம தான். அவங்க அதெல்லாம் இல்லை. அவர் பாட்டு நல்லா சாப்பிட்டாங்கன்னா தூங்கிடுவார். இந்த கோட் படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து நிறைய படங்களை பண்ணி நீங்கள் தமிழ்நாட்டிலே பெர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் நம்ம எவ்வளோ நேரம் பேசணும்னே தெரியல. ஆனால் பட் நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் பேசணும். சில விஷயங்கள் தான் நம்மளால பகிர்ந்துக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா நிறைய இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி லெஜெண்டரியான ஆட்களை பற்றி பேசும்போது நிறைய கதைகள் இருக்கும். உங்கள் அப்பாவை பற்றியும் உங்களை பற்றியும் பல விஷயங்களை சொன்னீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.